வணக்கம் குழந்தைகளே, இப்ப நம்ம பார்க்க போவது 4ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தின் உள்ள பாடம் 5 பற்றி பார்ப்போம். பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தோட பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் புதுசா போற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் வந்து சேரும். இன்றே குறள். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கட்பெறின் விளக்கம். பழி இல்லாத நற்குணங்களை உடைய மக்களை பெற்றால் பெற்றோருக்கு 7 பிறவியிலும் துன்பங்கள் அணுக மாட்டா. வாங்க பாடத்துக்குள்ள போவோம். பாடத்தின் தலைப்பு கணினி உலகம். கணினியை பற்றி தான் இந்த பாடம் இருக்கு. ரொம்ப முக்கியமா இருக்கும். உங்களுக்கு முக்கியமான தகவல்களை இந்த பாடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளலாம். பாடத்துல என்னென்ன கணினியை பத்தி சொல்றாங்கன்னு சொல்லி பாடத்துக்குள்ள போய் பார்ப்போம். மதி பூவிலி இருவரும் நல்ல தோழிகள். இருவரும் கோடை விடுமுறைக்கு வெளியூருக்கு சென்றிருந்தன. விடுமுறை முடிந்து பள்ளி தொடங்கும் முன் இருவரும் சந்திக்கின்றன. அப்போது அதாவது மதி பூவிலி 2 சிறுமிகளும் நல்ல தோழிகள். 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க, விடுமுறை நாட்கள்ல அவங்கவுங்க ஊருக்கு போயிருக்காங்க. ஊருக்கு போயிட்டு பள்ளி திறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்ப பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லி பாடத்துக்குள்ள போய் பார்ப்போம். நீங்களும் என்ன பண்ணுவீங்க, பள்ளி விடுமுறை நாட்கள உங்க உறவினர் வீட்டுக்கோ இல்ல சுத்தி பார்க்க எங்கேயோ பல இடத்துக்கு நீங்க போவீங்க. போயிட்டு வந்து உங்க தோழிகளை பார்த்தா என்ன சொல்லுவீங்க, என்னென்ன பார்த்தோம் எல்லாம் சொல்லுவீங்கள. அதே மாதிரி இவங்க 2 பேரும் என்னென்ன பரிமாறிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பாடத்துக்குள்ள போய் பார்ப்போமா. இது உரையாடல் வடிவில். பூவிலி, தோழி நலமாக இருக்கிறாயா? பூவிலி என்ன கேட்கிறா, தோழி நல்லா இருக்கியான்னு சொல்லி விசாரிக்கிறா. மதி, ஓ நலமாக இருக்கிறேனே. விடுமுறையை எப்படி கழித்தாய்? எங்கேயாவது வெளியூருக்கு சென்றாயா? மதி என்ன கேட்கிறா, விடுமுறைக்கு எங்கேயாவது போனியா? எப்படி பொழுதுனா போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப அக்கறையா விசாரிக்கிறா. பூவிலி, ஆமாம் மதி, என் மாமாவின் திருமணம் சென்னையில் நடைபெற்றதால் நான் அங்கு சென்றிருந்தேன். பூவிலி என்ன சொல்றா, ஆமா எங்க மாமாவோட திருமணம் சென்னையில நடந்துச்சு, அதனால நாங்க எல்லாரும் சென்னைக்கு போனோம்னு சொல்லிட்டு இருக்கா அவன் என்ன பண்ணான்னு. மதி, அப்படியா? சென்னையில் சுற்றி பார்ப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறதே, அங்கு நீ கண்டு கழித்த இடங்களை பற்றி சொல்ல. மதி என்ன கேட்கிறா, சென்னையில சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்ப இடம் இருக்கு, நீ எங்க போனேன்னு அதை பத்தி சொல்லேன்னு சொல்லி ரொம்ப ஆசையா கேட்கிறா. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, வெளியூருக்கு எங்கேயாவது போயிட்டு வந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதான் உங்க தோழிக கிட்ட என்ன சொல்லுவீங்க, நான் இங்க போனேன் அங்க போனேன் ரொம்ப ஆசையா ரொம்ப ஆர்வமா சொல்லுவீங்களா. அதே மாதிரி மதியம் ஆர்வமா கேட்கிறா. பூவிலி என்னென்ன சொல்ல போறான்னு சொல்லி பார்ப்போம். பூவிலி, சென்னை நம் ஊரை போல் இல்லை. அடுக்குமாடி கட்டிடங்கள், மிக பெரிய சாலை, மெரினா கடற்கரை, விமான நிலையம், மிக பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகம், உயிர்காட்சி சாலை, பொழுதுபோக்கு மையங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்கா என எல்லாம் புதுமையிலும் புதுமையாக இருந்தன. அதாவது அவ என்னென்ன இடத்த பார்த்திருக்கானா, அடுக்குமாடி கட்டடங்கள் பல பார்த்திருக்காளாம். மிகப்பெரிய சாலை, பெரிய ரோடா இருக்குன்னு சொல்றா. மெரினா கடற்கரை, விமான நிலையம், மிகப்பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகம், நூலகம்ங்கிறது லைப்ரரி, உயிர்காட்சி சாலை, பொழுதுபோக்கு மையங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்கான்னு சொல்லி இப்படி பல வித்தியாசமான இடத்துக்குன்னா நான் போனேன்னு சொல்றா. மதி, அது சரி, பூங்கா என்றால் செடி கொடி மரந்தானே இருக்கும், அது என்ன தகவல் தொழில்நுட்ப பூங்கா, அதை நீ எங்கு பார்த்தாய்? அதாவது மதி என்ன கேட்கிறாங்கன்னா, பூங்கான்னு எடுத்துக்கிட்டா செடி இருக்கும், கொடி இருக்கும், மரம் இருக்கும், இவ்வளவுதானே இருக்கும், அது என்ன தகவல் தொழில்நுட்ப பூங்கான்னு சொல்லி ரொம்ப வித்தியாசமா சொல்றா. அது எங்க இருக்கா, அது என்னென்ன இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லேன்னு சொல்லி மதி கேட்கிறா. சென்னையில் தரைமணி ராஜீவ்காந்தி சாலையில் தான் அந்த தொழில்நுட்ப பூங்காவை பார்த்தேன். 13 அடுக்குமாடிகளுடன் அதன் செயல்பட்டு வருகிறதாம். அவ என்ன சொல்றா, சென்னையில தரமணில ராஜீவ்காந்தி சாலையில தான் இந்த பூங்கா இருக்கு, இது 13 அடுக்குமாடிகள்னா இருக்கான்னு சொல்றா. மதி, தொழில்நுட்ப பூங்காவில் என்னென்ன பணிகள் நடக்கின்றன? மதி என்ன கேட்கிறா, அந்த பூங்கால என்னென்ன வேலைனா நடக்குதுன்னு அதை பத்தி சொல்லேன்னு சொல்லி கேட்கிறா. பூவிலி, அங்கே கணினி தகவல் தொழில்நுட்ப செயல்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. பூவிலினா என்ன சொல்றா, அங்க கணினி தொழில்நுட்ப செயல்பாடுகள், கணினி மற்றும் வேலைகள் மட்டும்தான் அங்க நடக்கும்னு சொல்றா. மதி, கணினி தகவல் தொழில்நுட்பமா? இப்போது எங்கு பார்த்தாலும் கணினியை பற்றி தான் பேசுகிறார்கள். உனக்கு ஒரு செய்தி தெரியுமா, நாம் பள்ளி கூட கையடக்க கணினியை பயன்படுத்த போகிறார்களாம். நாமும் அதன் செயல்பாட்டை எளிதாக கற்றுக்கொண்டு கற்றல் திறனை வளர்த்து கொள்ளலாம். அதனால் கணினி பற்றி நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். மதி என்ன சொல்றானா, இப்ப எங்க பார்த்தாலும் எல்லாரும் கணினியை பத்தியே தான் பேசுறாங்க, நம்ம பள்ளியில கூட கையடக்க கணினியை கொண்டு வர போறாங்களாம், அதனால நம்மளும் கணினியை பத்தி கொஞ்சம் தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் முன்கூட்டியே, அப்பதான் நம்ம நல்லா இருக்கும்னு சொல்றா. அதனால நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லி பூவிலிட்ட மதி பேசிட்டு இருக்கா.
பூவிலி, எனக்கும் கூட தெரிந்து கொள்ள ஆவல்தான். பூவிலி என்ன சொல்றா, எனக்கும் தெரிஞ்சுக்க ஆசையாதான் இருக்கு. யாரிட கேட்கலாம்? ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க யார்கிட்ட கேட்கலான்னு. அடேடே, நான் மறந்தே போய்விட்டேனே, என் அத்தை அந்த தொழில்நுட்ப பூங்காவில் தான் பணியாற்றுகிறார். அவர் நேற்றுதான் சென்னையிலிருந்து வந்தார். வாமதி, நாம் அவரிடம் சென்று கேட்கலாம். பூவிலின்னு சொல்றான், எங்க அத்தை தொழில்நுட்ப பூங்கால தான் வேலை செய்யறாங்க. அவங்க நேத்து தான் சென்னையில இருந்து இங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. வா, அவங்க கிட்டே போய் நம்ம கேட்கலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க. பூவிலியும் மதியும் அத்தையிடம் கண்டு தங்கள் எண்ணத்தை தெரியப்படுத்துகிறார்கள். அத்தையும் அவர்களுக்கு கணினி பற்றி விளக்கமாக கூற தொடங்குகிறார்கள். பூவிலி மதி என்ன சொல்றாங்க, அவங்க அத்தை கிட்ட போய் அவங்க எண்ணத்தை ஃபுல்லா சொல்றாங்க. அவங்க அத்தையும் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அத்தை, கணினி என்பது நம் தரும் உள்ளீடுகளை பெற்று அதன் செயல்படுத்தி அதற்கேற்ற வெளியீடுகளை தரும் ஒரு மின்னணு சாதனம். அதாவது நம்மளுக்கு என்ன தகவல் வேணும்னு சொல்லி நம்ம கொடுக்குறோமோ அந்த தகவல்களை பெற்று நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும்னு சொல்றாங்க. அதாவது நம்ம கொடுக்குற கேள்வியை எடுத்துக்கிட்டு பதில் நம்மளுக்கு கொடுக்கும்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு மின்னணு சாதனம். இதனை சார்லஸ் பாப்பேஜ் கண்டுபிடிச்சா. கணினியை யாரு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சார்லஸ் பாப்பேஜ் என்கிறவங்க தான் இந்த கணினியை கண்டுபிடிச்சிருக்காங்க. முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கணினி அளவில் மிக பெரியது. அதாவது முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட கணினி ரொம்ப பெருசா இருக்குமா. அதனை எளிதாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல இயலாது. ஆனால் இப்போது கையடக்க வடிவிலே கூட கணினிகள் உருவாகின்றன. அதாவது கணினி முன்னாடி உள்ள கணினி எல்லாம் பெருசா இருக்குமா, ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு தூக்கிட்டு போக முடியாதா. ஆனா இப்ப நாகரிக காலத்துல கையடக்க வழியில கணினி வந்துருச்சா. அதனால எங்க வேணாலும் நம்ம எடுத்துட்டு போகலான்னு சொல்றாங்க. மதி, ஆமாம் ஆமாம், நாங்கள் கூட கேள்விப்பட்டுள்ளோம். எங்களுக்கு கணினியின் முதன்மையான பகுதிகள் எவை என்று சொல்லுங்களேன். மதி என்ன கேட்கிறா, நாங்களே இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், எங்களுக்கு கணினியோட ரொம்ப முக்கியமான பகுதிகளை பத்தி சொல்லுங்களேன்னு சொல்லி மதி கேட்கிறா. அத்தை, மைய செயல்பாட்டு பகுதி CPU, கட்டுப்பாட்டகம் கண்ட்ரோல் யூனிட், நினைவகம் மெமரி, உள்ளீடு மற்றும் வெளியீடு இன்புட் அண்ட் அவுட்புட், இவைதான் ஒரு கணினியின் முதன்மையான பகுதிகள். நல்லா கேளுங்க, கணினியோட முதன்மையான பகுதி என்னென்னா மைய செயல்பாட்டு பகுதி, கட்டுப்பாட்டகம், நினைவகம், உள்ளீடு மற்றும் வெளியீடு. இவை எல்லாமே ஒரு கணினியோட ரொம்ப முக்கியமான பகுதின்னு சொல்லி அவங்க அத்தை சொல்றாங்க. பூவிலி, அத்தை இவற்றை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பூவிலி என்ன கேட்கிறா, இவற்றை பற்றி கொஞ்சம் விரிவா எங்களுக்கு சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்கிறா. அத்தை, சொல்கிறேன். மைய செயல்பாட்டு பகுதி என்பது, அதாவது மைய செயல்பாட்டு பகுதி என்னன்னு சொல்லி இப்ப முதல்ல சொல்ல போறாங்க. செய்நிரல் அடிப்படையில் கணித செயல்பாடுகளை அமைக்கும். அதாவது நம்ம கொடுக்கறத வரிசைப்படுத்தி ஒரு செயல்பாடுகளை உருவாக்கும் சொல்றாங்க. கட்டுப்பாட்டகம் என்பது செய்திகளின் திரளாக சேமித்து வைக்கும். செய்திகளை சேமித்து வைக்கிற ஒரு திரள் தான் கட்டுப்பாட்டகம் சொல்றாங்க. செய்திகள் மற்றும் தகவல்களை நிலையாக சேமித்து வைக்கும் இடம் தான் நினைவகம். நம்ம கொடுக்குற தகவலாகட்டும் செய்தியாகட்டும் எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கிற இதுதான் நினைவகம் சொல்றாங்க. மைய செயலகம் ஒருங்கிணைந்த உள்ளீடு வெளியீடு கருவிகளை தன்னுள் பெற்றிருக்கும். மதி, கணினியின் அமைப்பை தெளிவாக கூறினீர்கள். அதன் செயல்பாடுகள் பற்றியும் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கு. எங்களுக்கு கணினியோட முதன்மையான செயல்பாடுகளை பத்தி விரிவா சொல்லிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்னென்ன வேலையெல்லாம் செய்யும் அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்கிறாங்க. அத்தை, நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும், அப்போதுதான் கணினியை இயக்க உதவும். உங்க அத்தை என்ன சொல்றாங்க, கண்டிப்பா நீங்க எல்லாம் வேலை செய்யுதுன்னு சொல்லி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும், அப்பதான் உங்களால கணினியை பயன்படுத்த முடியும்னு சொல்லி உங்க அத்தை சொல்றாங்க. அதை பற்றி நான் விளக்குவதை விட கணினியை உங்கள் முன் இயக்கி காட்டும் போது இன்னும் எளிதாக புரியும். ஆனால் இங்கு கணினி இல்லாததால் அதில் செயல்படும் கருவிகள் செயலிகள் பற்றி அறிந்து கொள்வோம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்றதை விட கணினி என்கிட்ட இருந்துச்சுன்னா அதை வச்சே உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சிருவேன். அது இல்லாததுனால இப்ப நான் சொல்றேன் சும்மான்னு சொல்றாங்க. பூவிலி, புரிகிறது அத்தை. கணினியின் உள்ளீடு வெளியீடு கருவிகள் உள்ளன என்று கூறினீர்களே, அவை பற்றி சொல்லுங்களேன். அவங்க என்ன சொல்றாங்க, உள்ளீடு வெளியீடு கருவிகள் சொல்றீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி பூவிலி கேட்கிறா. அத்தை, சொல்கிறேன் பூவிலி. விசைப்பலகை, கீபோர்ட், சுட்டி, மவுஸ் போன்றவை உள்ளீடு கருவிகள் ஆகும். காட்சி திரை, மானிட்டர், கணினி அச்சுப்பொறி போன்றவை வெளியீட்டு கருவிகளாகும். அதான் நல்லா கேளுங்க, உள்ளீட்டு கருவினா விசைப்பலகையும் சுட்டி, அதாவது கீபோர்டு மவுஸுங்கிறது உள்ளீட்டு கருவிகள். வெளியீட்டு கருவின்னு பார்த்தா நம்ம கொடுக்குற தகவல்களை வெளியே நம்மளுக்கு அவுட்புட்டை வெளியே காமிக்கிறது தான் வெளியீட்டு கருவிகள், அதாவது மானிட்டரும் பிரிண்டரும். மதி, தரவு டேட்டா, பதிவேற்றம் பதிவிறக்கம்,
டவுன்லோட் என்று கூறினீர்களே, அப்படி என்றால் என்ன? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி தரவு, பதிவேற்றம், பதிவிறக்கத்தை பத்தி மதி கேட்கிறா. அத்தை, கூறுகிறேன் கவனமாக கேளுங்கள். நாம் கணினிக்கு கொடுக்கும் தகவல்கள் தான் தரவுகள். அதாவது நம்ம கணினிகளுக்கு கொடுக்கும் தகவல்கள் தான் நமக்கு டேட்டான்னு சொல்றாங்க. அதை வந்து தமிழ்ல தரவுன்னு சொல்றாங்க. தரவுகள் பதிவு செய்வதே பதிவேற்றம், அப்லோட் எனவும். அதாவது தரவுகளை எல்லாத்தையும் நம்ம கொடுக்கறது வந்து அப்லோடு, டவுன்லோடுங்கிறது அதுகிட்ட இருந்து நம்ம பெறுறது, தகவல்களை பெறுவது பதிவிறக்கம் எனவும் அழைக்கலாம். மதி, நன்றாக விளக்கினீர்கள். வலைதளம், வெப்சைட் பற்றி சொல்லுங்களேன். மதி என்ன சொல்றா, எங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருச்சு, நீங்க வெப்சைட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வெப்சைட்டுங்கிறது வலைத்தளம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி மதி கேட்கிறா. அத்தை, கணினிகளின் தொடர்ச்சியான வலையமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பே வந்து வலைத்தளம் அல்லது இணையம் எனப்படும். அதாவது வெப்சைட்டுக்கு வந்து வலைத்தளம் சொல்றாங்களே, அதுக்கு இணையம் சொல்லி இன்னொரு பேரு இருக்குன்னு சொல்றாங்க. கணினியின் தொடர்ச்சியான வலைய அமைப்புகள், அதாவது தொடர்ச்சியான வலையமைப்புகள் எல்லாமே சேர்ந்திருக்க இணைப்பு தான் வலைத்தளம் அல்லது இணையம் சொல்றாங்க. இதன் மூலம் எந்த ஒரு நாட்டு நிகழ்வுகளையும் நாம் நேரடியாக காண முடியும். இந்த வெப்சைட்டை வச்சுட்டு நம்ம எந்த நாட்டில் எந்த மூலையில என்ன நடந்தாலும் நேர பார்க்குற மாதிரி நம்மளுக்கு தெரியும்னு சொல்றாங்க. பூவிலி, வியப்பாக உள்ளது அத்தை. இணையம் மூலமாக கடிதமும் எழுதலாம் என்று கூறினார்களே, அப்படி என்றால் என்ன? பூவிலி என்ன கேட்கிறா, இணையம் மூலம் கடிதம்னா அனுப்பலாம், அங்க இருந்து கடிதத்தை பெற்றுக்கலாம்னு சொல்றாங்களே, அதுனா என்ன? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள்னு சொல்லி பூவிலி கேட்கிறா. அத்தை, ஓ, மின்னஞ்சல், இமெயில் ஐடி பற்றி கேட்கிறாயா? கணினிகளுக்கு இடையே இணையத்தின் வாயிலாக செய்யப்படும் தகவல் பரிமாற்றமே மின்னஞ்சல். இதன் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். உங்க அத்தை என்ன சொல்றாங்கன்னா, இமெயிலை பத்தி கேட்கிறியா? இமெயில்ங்கிறது என்னாச்சுன்னா, நம்ம யாருக்காவது தகவல்களை அனுப்புனா இணையம் மூலம் நம்ம மெயில் போட்டு விடலாம். அவங்க கிட்ட இருந்து பதிலுக்கு நம்ம மெயில் வரும். இது மூலம் நம்ம என்னென்ன சொல்ல நினைக்கிறோமோ இமெயில் மூலம் பரிமாறிக்கலாம்னு சொல்றாங்க. மதி, இப்போதெல்லாம் புலனாம், வாட்ஸ்அப், முகநூல், ஃபேஸ்புக், சுட்டுரை, ட்விட்டர் என்றெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோமே, அவையெல்லாம் என்ன என்று கூறுங்களேன். மதி என்ன கேட்கிறா, இப்ப என்ன வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாம் சொல்றாங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொல்றாங்க. அதாவது வாட்ஸ்அப் வந்து தமிழ்ல புலனம் சொல்றோம், ஃபேஸ்புக்கை தமிழ்ல முகநூல் சொல்றோம், ட்விட்டரை தமிழ்ல சுட்டுரைன்னு சொல்றோம். அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன்னு சொல்லி மதி கேட்கிறா. அத்தை, நீங்கள் கூறியவற்றை வலைத்தள செயலிகள், அதாவது வெப் ஆப்ஸ் என்று அழைப்பர். இவற்றை செயலி உருவாக்கும் பிளே ஸ்டோர் சென்று நாம் மின்னஞ்சல் முகவரியை கொடுத்து உருவாக்கி நம் கருத்துக்களை பதிவிடலாம் அல்லது பெறலாம். அதாவது வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டா என்னென்ன பண்ணலாம், நம்ம யாருக்காவது, அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம சொந்தக்காரங்களாகட்டும், யாருக்காவது உடனே தகவல் சொல்றதுக்கு இந்த வாட்ஸ்அப் மூலம் பயன்படுத்திக்கலாம். அதாவது புலனத்து மூலம் அவங்க கிட்ட இருந்தும் நம்மளுக்கு பதில் வரும், நீங்களும் அனுப்பலாம். அதாவது தகவல் மட்டும் இல்லை, உங்களோட ஃபோட்டோஸ் எதோ அனுப்புனாலும் அனுப்பிக்கலாம். வாட்ஸ்அப் மூலம் ஃபோன் பேசிக்கலாம். ஃபேஸ்புக்குன்னு எடுத்துக்கிட்டால் அதே மாதிரி தகவல்களை கூடுதலாக பரிமாறிக்கலாம். அதே மாதிரி வெளி நாட்டில் என்னென்ன நடக்குது எல்லாமே ஃபேஸ்புக் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸ்புக்கில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. ட்விட்டர்னு எடுத்துக்கிட்டா என்னாச்சுன்னா, இது மாதிரி தான் தகவல் பரிமாற்ற கருவி தான் ட்விட்டர். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று புதுசாக ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3 இதே நம்ம பயன்படுத்தி அது மூலம் ரீச் பண்ணிக்கலாம். இதனால நம்மளுக்கு பல நன்மைகளும் இருக்கு, பல தீமைகளும் இருக்கு. நம்மளுக்கு என்ன நன்மை வேணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு தீமையை இதை வந்து பயன்படுத்தாம விட்டு விடலாம். அத்தை, நீங்கள் கூறியவற்றை வலைத்தளம் செயலிகள், அதாவது வெப் ஆப்ஸ், பிளே ஸ்டோர், இது எல்லாமும் இதுக்கு பயன்படுத்தலாம் சொல்றாங்க. பூவிலி, மிக்க நன்றி அத்தை, எங்களுக்கு கணினி பற்றி நன்கு அறிமுகப்படுத்தினீர்கள். அதாவது பூவிலி என்ன சொல்றா, எங்களுக்கு கணினியை பத்தினா கொஞ்சம் அறிமுகப்படுத்தினீங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் அறிந்து கொண்டதை எல்லோருக்கும் எடுத்து சொல்லுவோம். நீங்க சொன்னதை நாங்க கேட்டுட்டோம், அதுபோல எங்க எல்லாருக்கும் நாங்க இதை பத்தி எடுத்து எல்லாம் சொல்லுவோம்னு சொல்றாங்க. இன்னொன்று கேளுங்க, வெப் ஆப்ஸ்க்கு வந்து தமிழ்ல வந்து வலைத்தள செயலிகள்னு சொல்லுவோம். பிளே ஸ்டோர்ல வந்து நம்ம என்னென்ன டவுன்லோட் கொடுக்கணுமோ, என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஆப்பை நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. பூவிலி என்ன சொல்றா, நீங்க எல்லாத்தையும் சொன்னதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டோம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கணினியை பத்தி நான் கொஞ்சம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறா. அத்தை, உங்கள் இருவருக்கும் தேடல் பண்பு உள்ளது, புதிய செய்திகளை அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வம் காட்டினீர்கள். என்ன சொல்றா, உங்க 2 பேருக்குமே தேடல் பண்பு ரொம்ப அதிகமா இருக்கு, புதிய செய்திகள்லாம் நீங்க படிக்கணும் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆகையால் உங்கள் அறிவை நாள்தோறும் வளப்படுத்தி கொள்ள மறந்து விடார்கள். என்ன சொல்றாங்க,
இது இப்படியே விட்டுறாதீங்க. உங்க அறிவை 4 பேர்கிட்ட கேட்டு உங்களுக்கு சந்தேகத்தை கேட்டு உங்க அறிவை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்குங்கன்னு சொல்றாங்க. உங்களோடு உரையாடுவதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவங்க அத்தை என்ன சொல்றாங்க, உங்களோட பேசினதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்றாங்க. மதி, எங்களுக்கும் மகிழ்ச்சி, போய் வருகிறோம், நன்றி என்று சொல்லிட்டு இருவரும் வீடு சென்றனர். மதி என்ன சொல்றா, உங்க கூட பேசினதுல எங்களுக்கு பல தகவல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு ரொம்ப நன்றி, நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம்னு சொல்லி 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. நீங்களும் என்ன பண்ணனா, கண்டிப்பா இந்த உள்ள காலத்துல கணினியை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரியாத பல தகவல்களை உங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. கணினியை பொறுத்தவரை எல்லா ஆப்பும் நம்மளுக்கு பல நன்மைகள் இருக்கு, பல தீமைகள் இருக்கு. நல்லதை எடுத்துக்கிட்டு தீமையை விட்டுறணும். எல்லாருக்கும் இந்த காணொளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளியில் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். இன்றைய பொன்மொழி, உன் கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே, ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு. நன்றி. காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.